ஹாய் ட்ரேடர்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், லைவ் ட்ரேட் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் வந்து April 17. சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 15 ட்ரேட் எடுத்தது. ஸோ 16 ட்ரேட் எடுக்கல, இன்றைக்கி 17. சரிங்களா? ஸோ அது அன்றைக்கி எடுத்த ட்ரேட் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன், இது எக்ஸ்பிளேஷன் கொடுப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ எப்போவும் வந்ததும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டு கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எத்தனை சார்ட் இருக்குது அப்படின்னு எடுத்து பாருங்கள். சார்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நமக்கு எந்த சார்ட்டில் நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணால் வேண்டாம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ட்ரேட் பண்ணால் வேண்டாம். சரிங்களா? ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த விஷயம் தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? ஓகே. மேக்ஸிமம் எல்லா சார்ட்டும் ஓரளவு கரெக்டாக தான் இருக்குது, ப்ராப்பராக நைட்டு தான் இருக்குது. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் வந்து 2 ட்ரேட் எடுக்கிறேன், 2 ட்ரேட் எடுக்கிறேன், 2 ஷோர் ஷாட் வர மாதிரி நான் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? ஓகே, 1 செகண்ட். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சார்ட்டை ஒழுங்காக பாருங்கள், எந்த சார்ட்டில் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத பார்த்துட்டு பொறுமையாக ட்ரேட் எடுங்க. ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கும்போது நம்ம வந்து பொறுமையாக அந்த சார்ட்டில் என்ன நடக்குது, எப்படி வரான், எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான்றதை பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா? கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. வந்தோம் பையர் செல்லர் அப்படின்னு சொல்லி ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணாமல் உள்ளே வராதிங்க. ஒரே ரிக்வஸ்ட், எதுவுமே தெரியாமல் உள்ளே வராதிங்க. டெமோ அக்கௌண்ட் இருக்குது, ப்ராக்டிஸ் எவ்வளோ பண்ணுறீங்களா பண்ணுங்கள், வருஷங்களும் ஆனாலும் பரவாயில்ல. சரிங்களா? இருக்கிற அமௌண்ட்டை உள்ளே போட்டு ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் உள்ளே வந்து ட்ரேட் பண்ணாதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. பாருங்கள், இந்த இடத்துல நான் டவுன் ட்ரேட் கொடுத்துருக்கேன், பையர் ஸ்ட்ராங்காக தான் மேலே போயிட்டுருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் மார்டிங்கில் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த ட்ரேடு லாஸ் ஆகும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால் இந்த இடத்துல நான் மார்டிங்கில் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரேடு கீழே முடிஞ்சாலும் நமக்கு ப்ராஃபிட். புரியுதுங்களா நான் சொல்கிறது? 100% வந்து இந்த ட்ரேடு கீழே தான் முடியும்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து மார்டிங்கல் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரியும் ட்ரேட் எடுக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? எடுத்தோம் கவுத்தோன்னு ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ட்ரேடு லாஸு, புரியுதுங்களா? ஆனால் இந்த ட்ரேடு ப்ராஃபிட். பார்த்தீங்களா? 2 ப்ராஃபிட். சரிங்களா? இதுதான் பவர் ஆஃப் நாலேஜ். சரிங்களா? ஸோ நான் கீழே எல்லாம் செல்லர் ட்ரேட் எடுத்தேன், ஆனால் அது லாஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் வந்து இங்கேயே உடனே செல்லர் திரும்ப ட்ரேடு மார்டிங்கில் எடுத்துட்டேன். அப்போவே மார்டிங்கில் எடுத்துட்டேன். அங்கேயே வந்து ரிஜெக்ஷன் கண்டிப்பாக செல்லர் வருவான், ரிஜெக்ஷன் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே மார்டிங்கில் எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி ட்ரேட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரியும் ட்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா? இதுக்கு முழுக்க காரணம் நாலேஜ் நாலேஜ் நாலேஜ். சரிங்களா? நாலேஜ் மட்டும்தான். ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வந்து சார்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம எப்படி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடு எடுக்க முடியும். சும்மா வந்து பையர் செல்லர் கொடுத்தோம் அப்படின்னா 100% லாஸில் தான் இருப்பீங்க. அது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நீங்கள் எவ்வளோ லாஸ் பண்ணிட்டு வந்து என்கிட்ட பேசுகிறீங்க நிறைய பேர். சரிங்களா? ஸோ ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? லேர்ன் பண்ணாமல் உள்ளே வராதிங்க. இருக்கிற அமௌண்ட்டை போட்டு ப்ராஃபிட் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டுக்கு வர வேண்டாம்.
சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இன்னொரு ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ சிம்பிளாக முடிச்சிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் இருக்காது. ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக கொடுப்பேன். சரிங்களா? நான் ஏன் இங்கே பாருங்கள், இந்த ட்ரேடு வந்து நான் ஏன் இங்கே செல்லருக்கு கொடுத்தேன், இங்கே ஏன் நான் எந்த ட்ரேடு கிடையாது, இது கிடையாது. 1 செகண்ட். ஓகே. ஓஜிபிஒய். ஓகே, இங்கே பாருங்கள், நான் ஏன் இந்த கேண்டில் வந்து இந்த இடத்துல செல்லருக்கு கொடுத்தேன், ஆனால் இங்கே எப்படி இது ஏன் பையர் வந்தான், நான் ஏன் திரும்ப இங்கே மாட்டிங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் இங்கே ட்ரேட் எடுத்தேன். ஸோ அதுக்கெல்லாம் ப்ராப்பரான நாலேஜ் கண்டிப்பாக தேவை. இல்லைன்னா இந்த மாதிரி ட்ரேட்லாம் எடுக்க முடியாது. சரிங்களா? 100% முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாவே, மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் வந்துடும். அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதை அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. ட்ரேட் வருமா, ப்ராஃபிட் வருமா, கீழே இறங்குமான்னு அப்படியே பார்த்துட்ருப்பீங்க. ஆனால் அது இறங்காது. சரிங்களா? ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். பொறுமை ரொம்ப முக்கியங்க. பொறுமை இல்லாமல் ட்ரேட் எடுக்கவே முடியாது. சரிங்களா? 100% நான் சொல்லுவேன், பொறுமை இல்லாமல் ட்ரேட் எடுக்க முடியாது. நான் இந்த இடத்துல பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஏன் பையருக்கு ட்ரேட் எடுத்தேன்? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய ப்ரெடிக்ஷன் கரெக்ட். ப்ராஃபிட் ஆகலை அப்படின்னா அடுத்து நாம் வேறு வழி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம நினைக்கிறது 100% ப்ராஃபிட் இதே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது முட்டாள்தனம். சரிங்களா? நான் சொல்லியிருப்பேன், ஒரு சார்ட் எடுத்து அதில் என்னென்ன பார்க்கணும், எப்படி ஒரு சார்ட்டை பார்க்கணும் அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் அதை சொல்கிறேன். சரிங்களா? பையரும் செல்லரும் மாற்றி மாற்றி ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே செல்லர் வந்துட்டான். ஸோ இதுவும் மார்ட்டிங்கில் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ட்ரேடும் மார்ட்டிங்கள், இதுவும் மார்ட்டிங்கள். ஷோர் ஷர்ட் கிடைக்கல. சரி, ஓகே, பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாள் இந்த மாதிரி நடக்கலாம். டெய்லி இதே மாதிரியும் நடக்கலாம். நமக்கு தேவை ப்ராஃபிட். அது மார்ட்டிங்களாக இருந்தால் என்ன, ஷோர் ஷார்ட்டாக இருந்தால் என்ன, நமக்கு லாஸ் இல்லைங்களா, அதுதான் பெட்டர். சரிங்களா? ஸோ எப்போவுமே லாஸ் இல்லாமல் இருக்கணும். புரியுதுங்களா? அது தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, நான் இந்த இடத்துல பையர் ட்ரேட் எடுத்தேன், ஆனால் அந்த இடத்துல பையர் வரல, செல்லர் வந்துட்டான். ஓகே, அதுக்கப்புறம் நாங்கள் மார்ட்டிங்கில் எடுத்திருக்கேன், மார்ட்டிங்கில் ப்ராஃபிட். சரிங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்படி எடுத்தேன் பார்த்துருப்பீங்க. அது வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. அது ஃபஸ்ட் ட்ரேட் ஒரே கேண்டிலில் மார்ட்டிங்கில் ப்ளஸ் ட்ரேட் ரெண்டுமே எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த கேண்டில் பாருங்கள், இந்த கேண்டில் இங்கே வந்து செல்லர் ட்ரேட் எடுத்து பையர் ட்ரேட் எடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே மார்ட்டிங்கில் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ டோட்டல் 2 ட்ரேட் எடுத்தேன், 2 ட்ரேடும் ப்ராஃபிட். ஐ மீன் வந்து மார்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு மார்ட்டிங்கில் ப்ராஃபிட். சரிங்களா? ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். இதை தவிர்த்து வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா ப்ராப்பர் நாலேஜ் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் நாலேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் எவ்வளோக்கு உங்கள் நாலேஜை நீங்கள் சார்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஈஸியாக வராது, ஆனால் வரும். சரிங்களா? ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. எதுவும் ஈஸியாக ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ 2 ட்ரேட் எடுத்தேன். அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா?